வணக்கம் மக்களே. நிலைமை கை மீறுது. தாவேக்கா உள்ளே வெடித்த போர், மாறி மாறி மோதிக்கொள்ளும் தலைகள், குழப்பத்தில் நடிகர் விஜய். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கரூர் சம்பவம் காரணமாக தமிழக வெற்றிக் கழகம் உள்ளே நிர்வாகிகளிடையே கடுமையான மோதல் வெடித்துள்ளதாம். இதனால் நடிகர் விஜய் கடுமையான குழப்பத்தில் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. கரூர் 41 பேர் பலியான வழக்கில் தாவேக்கா மதியழகன், பவுன்ராஜ் கைதாகி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இது தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளிடையே கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளதாம். நாம் செய்தது எல்லாம் தலைவர் சொல்லிதான், பொதுச் செயலாளர் சொல்லிதான், ஆனால் நம்மீது நடவடிக்கை பாய்ந்து உள்ளது என்று பல மாவட்ட நிர்வாகிகள் இவர்களை நம்பியிருந்தால் பாதுகாக்க மாட்டார்கள் போலேயே என்று குரல் எடுக்க தொடங்கியுள்ளார்களாம். திமுக, அதிமுகவில் எல்லாம் மாவட்ட செயலாளர்கள் என்பவர்கள் அமைச்சர்களை விட பவர்ஃபுல் நபர்கள்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இங்கே மாவட்ட செயலாளரை கைது செய்துள்ளனர். ஆனால் விஜய் வீடியோவில் ஒரு கண்டனம் கூட சொல்லவில்லை, ஒரு போஸ்ட் கூட போடவில்லை. இப்படி கைவிட்டு விட்டார்களே, இது சரியா என்று குரல் எழுப்ப தொடங்கியுள்ளார்கள். இன்னொரு பக்கம் நடிகர் விஜய்க்கு நெருக்கமாக இருக்கும் டாப் தலைகளுக்கு இடையிலேயே மோதல் வந்துவிட்டதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த அசம்பாவிதத்திற்கு யார் பொறுப்பேற்பது என்று தெரியாமல் இவர்களுக்கிடையே மாறி மாறி பழி போட்டு அதுவே இவர்களுக்கிடையே கடுமையான மோதலாக மாறிவிட்டது. கட்சிக்கு உள்ளேயே ஆதவ் அர்ஜுனா, அருண் ஜான், ஆரோக்கியசாமி இடையே மோதல் ஏற்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. என்றால் கரூர்ல திடீரென கூட்டம் நடந்த வேண்டும் என்ற ஐடியா கொடுத்தது ஒருவர், அதற்கு தீவிரமாக பல மாவட்டங்களிலிருந்து கூட்டம் கூட்டியது இன்னொருவர், அங்கே மெதுவாக போகலாம், தாமதமாக போகலாம் என்ற வியூகங்களை வகுத்தவர் இன்னொருவர். இதில் இந்த விவகாரங்களுக்கு யார் பொறுப்பேற்பது என்ற கோபம் இவர்களுக்கு இடையே ஏற்பட்டு உள்ளதாம். அதனால் இவர்களுக்கிடையே கடுமையான வாக்குவாத மோதல் ஏற்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. கட்சிக்கு உள்ளே கிட்டத்தட்ட அரசியல் போர் வெடித்து விட்டதாக கூறுகிறார்கள். பல கட்சிகள் இது போன்ற சவால்களை எதிர்கொள்ளும். ஆனால் அது போன்ற சவால்களுக்கு பின் உட்கட்சி மோதல்கள் சில நாள் கழித்து சரியாகும். ஆனால் இங்கே கட்சி தொடங்கிய சில மாதங்களிலேயே இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துள்ளது. இதனால் உட்கட்சி மோதல் உச்சம் அடைந்து விட்டதுன்னே சொல்லலாம். இதை தடுக்க நடிகர் விஜயும் பரிதாக முயற்சிக்கவில்லை என்கிறார்கள். அதனால் பிரச்சனை வந்துவிட்டது. முதலில் நம் மீது இருக்கும் விமர்சனங்களை சரி செய்வோம் என்றே விஜய் நினைக்கிறாராம். அதனால் தான் 2ஆம் கட்ட நிர்வாகிகளிடம் பெரிதாக விஜய் அவர்கள் பேசவில்லை. அவர் தான் போட்ட வீடியோவில் கூட தன்னுடைய மனநிலை பற்றிய மட்டுமே பேசியிருப்பார். நிர்வாகிகளுக்கு வழிகாட்டும் விதமாக, நிர்வாகிகளை சீர்படுத்தும் விதமாக, கட்சியை மக்களுக்கு ஆதரவாக களமிறக்கும் விதமாக எதுவுமே பேசவில்லை. இதற்கு காரணம் உட்கட்சி மோதல் இந்த விவகாரத்தால் உச்சத்தில் உள்ளதே என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். இதனால் நடிகர் விஜய் அவர்கள் கடுமையான குழப்பத்தில் இருக்கிறார் என்று தெரிய வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.